ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டம்மி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். மேரினேஷன் பண்ணதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 3-4 டீஸ்பூன் வந்துட்டு தயிர், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, தயிர்லேயே தண்ணி விடும். ஸோ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் போட்டு நல்லா வந்துட்டு மசாலாலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் ஊறணும் இந்த சிக்கன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 வரமிளகா, 3 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு, வரமிளகா ஆல்ரெடி நம்ம தயிர் நம்ம மேரினேஷன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இந்த அளவே காரம் போதும். காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் வந்துட்டு மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் விடாதீங்க, வெறும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் இன்றைக்கி 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறாலும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதும் கூடவே வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். ரொம்ப தக்காளி சேர்த்தோன்னா புளிப்போ ஆயிடும் சிக்கன் மசாலா. இப்போ நல்லா இப்போ வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி, அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன், அதையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு உப்பு தேவைங்கும் போது தேவை வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது சிக்கன் மசாலாவுக்கு. கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் அதுவும் சேர்க்கல, தேங்காய் அதுவும் சேர்க்காம தான் எனக்கு செய்கிறேன். 10-15 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.